السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وويل للمشركين الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون. قال النبي صلى الله عليه وسلم: إذا كانت لك 100 درهم وحال عليها الحول ففيها 5 دراهم وليس عليك شيء حتى يكون لك 20 دينارا وحال عليها الحول ففيها نصف دينار أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அணிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 19ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து நம்ம நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 என்று நமக்கு தெரியும். இந்த 5 கடமைகளும் ஃபர்த ஐன், ஒவ்வொருவர் மீதும் கடமையான விஷயங்கள் என்று சொல்லுவாங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 5ம் தனித்தனி நபர்கள் மீது கடமையாகக்கூடிய கடமைகள். ஜனாசா தொழுகை ஒரு வகை கடமை தான். ஆனால் ஃபர்த ஐன், நம்ம ஏரியாவில் ஒரு ஜனாசா விழுந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லோரும் ஜனாசா தொழுகைக்கு வந்து தான் ஆகணும் என்பது கட்டாயம் கிடையாது. யாரோ ஒரு சிலர் சேர்ந்து அந்த ஜனாசாவை தொலை வச்சு நல்லடக்கம் செஞ்சால் எல்லோருடைய கடமையும் நீங்கும். அதுக்கு பேர் ஃபர்த கிஃபாயா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் செய்தாலே எல்லாருடைய கடமையும் நீங்கிடும். ஃபர்த ஐனானவைகள் இந்த 5ம். அதனால ஜகாத் என்பது ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமையாகக்கூடிய ஒரு கடமை. எப்படி கலிமா எல்லோரின் மீதும் கடமை, அதுல எந்த விதமான சலுகையும் கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா களிமா சொல்ல தேவையில்லை, ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கா? ஒருத்தர் பேச முடியல, ஊமையா இருக்கிறார், அவர் எப்படி களிமா சொல்லுவார்? சொல்லணும், மனதளவில் களிமா சொல்லணும்.
சொன்னாதான் அவர் முஸ்லீம், இல்லைன்னா முஸ்லீம் ஆக முடியாது. கலிமா சலுகையே இல்லாத கடமை. தொழுகை சலுகையுடன் கூடிய கடமை. எல்லார் மேலேயும் கடமை தான். ஒருத்தருக்கு நிற்கவே முடியாது, உட்கார்ந்து தொழுகலாம். உட்காரவே முடியாது, படுத்து தொழுகலாம். ஒருத்தர் படுத்தும் தொழ முடியாது, சைக்கிணையாலேயே தொழலாம். இப்படி சலுகைகள் இருக்கு. சிரமங்களை பொறுத்து, கஷ்டங்களை பொறுத்து சில சலுகைகளோடு அனுமதி. நோன்பு சலுகையுடன் கூடிய அனுமதி. எல்லார் மேலேயும் கடமை தான். ஆனால் இந்தந்த நோய் இருக்குது, இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு நோன்பு வைக்க தேவையில்ல, வேறு சந்தர்ப்பத்தில் நோன்பு வைக்கலாம். எப்போவுமே நோன்பு வைக்க முடியாது அப்படின்னா ஃபிதியா கொடுக்கலாம். அப்படின்னு சில சலுகைகள் இருக்கு. ஜகாத்து, ஹஜ்ஜி இந்த ரெண்டும் பொருள் சார்ந்த கடமைகள். இந்த ரெண்டும் கடமையாகிறதுக்கு பணம் வேணும், காசு வேணும். ஜகாத்துக்கும் லிமிட் இருக்கு, ஹஜ்ஜுக்கும் லிமிட் இருக்கு. ஜகாத் யார் மேல கடமை, ஹஜ்ஜு யார் மேல கடமைன்னா, ஹஜ்ஜு கடமையாகணும் அப்படின்னா அவருடைய தேவைகள்லாம் போக உடல் ஆரோக்கியம் இருப்பதோடு, இங்கிருந்து மக்கா வரைக்கும் போயிட்டு வர்ற உடல் ஆரோக்கியம் இருக்கணும். இடையில் எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஏதாவது போர் ஏற்பட்டுச்சு, ஃப்ளைட் போகலை, இப்போ இவர் கடமையாக இருக்குது ஆனால் போக முடியல ஹஜ்ஜுக்கு, இவர் மேலே கடமையே இல்லைன்னு ஆகிடும். தப்பில்லை, அடுத்த வருஷத்துக்குள்ளே மௌத்தா போயிட்டாரு, ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தான குற்றம் இவர் மீது ஏற்படாது. உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய இடையில எந்த தடையும் இல்லாத சக்தி இருக்கணும். தாம் போயிட்டு வர்ற வரைக்கும் உண்டான குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் இருக்கணும். இது எல்லாம் போக ஒருத்தட்ட போயிட்டு வர்றது, அங்கே இருக்கிற செலவு எல்லாத்துக்கும் காசு இருந்தால் அவர் மேலே கடமை. அதே மாதிரி தான் ஜகாத்து. ஜகாத்து யார் மேலே கடமை? எல்லாரின் மீதும் கடமையாகாது. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எவ்வளவு இருந்தால் ஜகாத் கடமையாகும்ன்றது வருஷம் வருஷம் நம்ம சொன்னாலும் கூட வருஷம் வருஷம் இந்த கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கு. யார் மேலே கடமைங்கிறத ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். சில பேர் இப்பவும் இப்படி கேட்குறாங்க, எனக்கு மந்த்லி 1 lakh இன்கம் வருது, நான் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், அவங்க பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். நான் பேசுனா எனக்கு ஒரு மாதம் 1 லட்சம் ரூபா வருமானம் வருது அப்படி பேசுவேன். ஆனால் நீங்கள் அப்படி பேச மாட்டீங்க. எனக்கு 1 monthல 1 lakh இன்கம் வருது அப்படி பேசுவீங்க. இந்த இன்கம் வந்தால் நான் எவ்வளோ கொடுக்கணும்? ஜகாத் கொடுக்கணும். நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது பிரச்சனையே கிடையாது ஜகாத் கடமையாகிறது. ஒருத்தர் 10 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோமே, மாதம் 1 கோடி 1 crore அவர் சம்பாதிக்கிறார். ஆனால் 1 கோடி ரூபாயும் செலவு பண்ணுறார். ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிச்சு 1 கோடி ரூபா செலவு பண்ணுறார். அவர்கிட்ட சேமிப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பேங்க்கும் கிடையாது, பேங்க் பேலன்ஸும் கிடையாது, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பைக் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஜகாத்துக்கு. அது அல்லாமல் அவர்கிட்ட பணமா அல்லது நகையா அல்லது வெள்ளி பாரா இப்படிலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாதுன்னா இப்போ அவருக்கு ஜகாத்துக்கு கடமையே கிடையாது. ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் அநியாயமா இருக்கு. ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபால சம்பாதிக்கிறார். 1 கோடி ரூபா சம்பாதிக்கட்டும், 10 கோடி ரூபா சம்பாதிக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் சம்பாதிச்சதுல செலவுகள்லாம் போக எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை. நான் வருஷம் வருஷம் சொல்றேன், இது ஜக்காத்து கடமை அப்படிங்கும் போதே நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியா யோசிக்கிறோம். எனக்கு மாதம் இவ்வளோ வருவாய் வருது, அதுக்கு எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும். எனக்கு ஒரு 2 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் சொந்த வீடு, இன்னொன்று வாடகைக்கு விட்டுருக்கேன், வாடகை இவ்வளோ வருது, அதுக்கு எவ்வளோ நான் ஜக்காத்து கொடுக்கணும். என்கிட்ட கடை இருக்குது, கடையில் இவ்வளோ பொருட்கள் இருக்குது, இத்தனை லட்சத்துக்கு பொருள் இருக்குது,
இதுக்கு எவ்வளோ ஜக்காத் கொடுக்கணும்? இதெல்லாம் தேவையே இல்லை. இப்படி யோசிக்கவே கூடாது. என்ன வருதுங்கிறதே விட்டுருங்க. மாதம் இவ்வளோ வருது, வந்துட்டு போகுது. வருமானம் இவ்வளோ வருது, வரட்டும். கடையில் இவ்வளோ இருக்கட்டும். நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்றது, நமக்கு ஜக்காத் டே அப்படின்னு ஒன்று இருக்கணும்னு. ஜக்காத்துக்குன்னு ஒரு நாள் கம்பல்சரி இருக்கணும். அது பிறை கணக்கில் இருக்கணும். இங்கிலீஷ் டேட்டா இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் டேட்டா இருந்தால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 11 நாள் குறையும், கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது 32 அல்லது 33 வருஷத்துல ஒரு வருஷமே காணா போயிடும். 33 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷமே குறையும், இது ஹிஜ்ரிக்கும் இங்கிலீஷ் டேட்டுக்கும். அதனால நம்முடைய ஜக்காத்தினுடைய டேட்டு இங்கிலீஷ் டேட்டா இருக்கக்கூடாது. அது கம்பல்சரி பிறை டேட்டா இருக்கணும். அந்த பிறை டேட்டு நம்ம இதுவரைக்கும் வைக்கவே இல்லை. நமக்கு அப்படி ஒரு டேட்டே இல்லை. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு என்ன 18, நாளையிலேருந்து வச்சுக்குவோம் 19, 20. எதுவுமே இல்லைன்னா இப்போ நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிறை 20, ரமலான் பிறை 20ல் இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கு, சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, எதெல்லாம் நம்மள்கிட்ட சேமிப்பா இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரணும். சொந்த வீடு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த காரு யூஸ் பண்றது கணக்கில், அப்போ யூஸ் பண்ணாததுன்னு கேட்கக்கூடாது. காரே 3 கார் வச்சிருக்காரு ஒருத்தர், ஆளே ஒன்று தான், ஆனால் அவருக்கு 3 காரு. ஆமாம், எப்பப்போ தேவைப்படுதோ ஒவ்வொரு காரில் போயிட்டு வருவார். இப்போ ஒரு காரு தான் அவசியமானது, 2 கார் எக்ஸ்ட்ரா. இப்போ இதுக்கு ஜக்காத்தா தேவையில்லை. 30 கார் கூட அவர் வச்சுக்கிட்டோம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன இருக்குன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. செலவு போக செலவு பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தடை போடும் இஸ்லாம். இப்படி தான் செலவு பண்ணணும், இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இஸ்ராஃப் ஆகிடும், இஸ்ராஃப் பண்ணா வீண் விரயம் பண்ணா இப்படிலாம் தண்டனை இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுக்க. ஹலாலான முறையில் செலவு பண்ணணும், ஹராமான வகையில செலவு பண்ணக்கூடாது. அதெல்லாம் யோசிச்சுக்க. இதெல்லாம் சரி, ஒருத்தன் ஹராமான வழியிலே செலவு பண்ணிட்டான், அவனுக்கு ஜகாத் கடமையா? செலவு பண்ணிட்டு அதை பத்தி பிரச்சனையே இல்லை, முடியுது. அது அதனுடைய பாவம், அது வேற கணக்கு. ஜக்காத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்ப சொந்த வீடு இருக்கு, வீட்டினுடைய வேல்யூ என்ன யோசிக்காதீங்க. சொந்த கார் இருக்கு, காருக்கு என்ன வேல்யூ யோசிக்க வேணாம். பைக் இருக்கு, சொந்த வேல்யூ என்ன யோசிக்க வேணாம். பின்ன என்னதான் யோசிக்கணும்? என்ன சேமிப்பை தான் கணக்கில் எடுக்கணும்னா, தங்கம் நகைகளாவோ அல்லது பாராவோ சேமிப்பா இருந்தா, வெள்ளி பாராவோ அல்லது ஆபரணமாவோ கையில இருந்தா, காசு எவ்வளவு அப்படின்னா, தங்கம் 87 கிராம், சுமார் 11 பவுனு, வெள்ளி 612 கிராமு, 3வது காசு எவ்வளோ? இந்த வெள்ளியினுடைய ரேட்டு 612 கிராமினுடைய ரேட்ல ஒரு அமௌண்ட்டு, ஒரு வருஷம். இது எல்லாமே ஒரு வருஷம் சேமிப்புல இருக்கணும் அப்படின்றது கணக்கு. 4வது இன்னொன்று இருக்கு, நமக்கு தேவைப்படல. ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க, பண்ணை வச்சிருக்காங்க, வியாபாரம் பண்றாங்க அல்லது வளர்க்குறாங்க சொந்தமா. இப்போ ஆடு மாடுகள் இருந்தா, இத்தனை மாடு இருந்தா இத்தனை ஆடு கொடுக்கணும் அப்படின்ற கணக்கு. 5வது சொந்த நிலங்கள், யாரெல்லாம் ஓனா விவசாயம் பண்றாங்க, விவசாய நிலங்கள் இருக்கு, ஏக்கரா இருக்கு, எவ்வளோ ஏக்கர் இருந்தா என்ன கொடுக்கணும். இந்த 2லையும் ஏக்கர் வச்சிருந்தா எப்ப மகசூல் பண்றோமோ அப்ப ஜக்காத். ஒரு வருஷம் சேமிப்பு அந்த கணக்கு அதுல வராது. அதே மாதிரி ஆடு மாடு இருக்குல்ல, அதுல எத்தனை மாடு இருந்தா வருஷத்துக்கு இத்தனை, அந்த கணக்கு, அதையும் விட்டுருங்க. அந்த 2 யார்கிட்ட இருக்கோ அவங்க தனியா கேட்டுக்குங்க, அதை விட்டுருவோம். மீதி இருக்கிறது 3. ஆடு மாடு நம்மள்கிட்ட இல்லை, மேய்க்கல. நிலங்கள், விவசாய நிலங்கள் இல்லை, விட்டுருவோம். மீதி 3, தங்கம், வெள்ளி, காசு. இந்த 3 தான் சேமிப்பு. இந்த 3ல நம்மள்கிட்ட என்னென்ன இருக்கு? ஒருத்தட்ட 3மே இருக்கு. தங்கமும் வச்சிருக்காரு, கோல்டு வச்சிருக்கிறார், சில்வரும் வச்சிருக்கிறார். இப்ப வேற பயங்காட்டுறாங்க, சில்வர் தங்கத்தை விட ஜாஸ்தியா போயிடும், அதனால சீக்கிரம் வாங்கி வைங்க அப்படின்னு வேற சொல்றானுங்க.
அதனால இப்ப சில பேர் தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இது எங்க போய் நிற்கும்னு தெரியல. 2 3 பணம். இந்த 3ம் ஒருத்தட்ட இருக்கு. 3மே இருந்தா தங்கம் எவ்வளவு இருக்குன்னு தனியா பாருங்க, அதுக்கு தனியா கொடுத்துருங்க, அதனுடைய கணக்கு வேற. வெள்ளி பாரா இருக்கு அல்லது நகையா இருக்கு, அதுக்கு எவ்வளவு அதை கொடுத்துருங்க. பணம் அதுக்கு எவ்வளவோ அதை கொடுங்க. எல்லாமே 2.5% தான், அதுக்கு மேல இல்லை. தங்கத்திலையும் 2.5%, வெள்ளிலையும் 2.5%, பணத்திலையும் 2.5%. வேல்யூவா பார்த்தா தங்கத்தினுடைய ரேட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதுல 2 வேல்யூ இருக்கு. தங்கத்துல பிசினஸ்ல உள்ளவங்களுக்கு தெரியுது. அது என்ன சொல்றாங்க, பையிங் செல்லிங் ரேட். பையிங் ரேட், செல்லிங் ரேட் ஞாபகம் வந்துச்சு. 2 ரேட் வச்சிருக்காங்க தங்க கடையில. வாங்குற ரேட்டு, கொடுக்குற ரேட்டு. இந்த வாங்குற ரேட்டு கொடுக்குற ரேட்னா கடைக்காரன் வாங்குற ரேட் இல்லை, வாடிக்கை நம்ம வாங்குற ரேட்டு. இப்போ நம்ம கடையில் போய் 1 கிராம் தங்கம்னு வாங்கினா என்ன ரேட்டில் வாங்குறோம்? மார்ச் 1ஆம் தேதி நான் கணக்கெடுத்து வச்சிருந்தேன், 1550 ரூபா 1 கிராம். சரி, சந்தோஷமா இருக்குல்ல உங்களுக்கு, வாங்கிக்கலாண்டு. 15,550 ரூபா, 15,550 ரூபா. இன்னைக்கு ரேட் பார்த்தேன் 15,050 ரூபா. 500 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு வாரத்துல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் 500 ரூபா குறைஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம சொல்ற கணக்கெல்லாம் நீங்க கணக்கா ஞாபகம் வைக்க கூடாது. இந்த ரேட்லாம் ஒரு முன்மாதிரி தான், மாதிரி தான், எக்ஸாம்பிள் தான். நீங்க என்ன பண்ணோம்னா உங்களுடைய டேட் என்னவோ அந்த டேட்ல என்ன ரேட்டு. இப்ப பாருங்களேன், இப்ப எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஜக்காத்துடைய டேட்டுன்னு வச்சுக்குவோம். நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஜக்காத்தை கணக்கு பார்க்குறேன். எனக்கு போன வாரம் டைம் கிடைக்கல, பிஸியா இருந்தேன். இந்த வாரம் தான் ஜக்காத்தை நான் கால்குலேட் பண்றேன். இப்ப நான் கால்குலேட் பண்ணும்போது இன்னைக்கு ரேட்டு 15,050, போன வார டேட்டு 15,550. நான் எதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 15,550 தான் கால்குலேட் பண்ணணும். 50 ஏன் 500 ரூபா குறைஞ்சு போச்சு பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. என்னுடைய ஜகாத்துடைய டேட் அன்னைக்கு தங்கமே. அப்ப இன்னைக்கு ஜகாத்துடைய டேட்டு யோசிக்க வேணாம், 500 ரூபா கம்மியா போடுங்க, தப்பில்லை. என்னைக்கு நான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜக்காத்து கொடுக்குறவங்க, இதெல்லாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணுன்ற ஆசையோட கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால கொடுக்கலன்னா என்னன்றதெல்லாம் பத்திலாம் நம்ம யோசிக்க வேணாம். ஜக்காத் கொடுக்கும்போது நாம என்ன டேட் இருக்கோ அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டேட்ல தங்கம் வெள்ளியினுடைய ரேட். சரி, எந்த ரேட்டுக்கு கொடுக்கணும்? பையிங் ரேட்டா, செல்லிங் ரேட்டா? இப்ப நான் போய் வாங்குற 15,050 ரூபா இன்னைக்கு, அல்லது மார்ச் 1 வச்சுக்குவோம், 15,550 ரூபா. 550 ரூபாய்க்கு எனக்கு தங்கம் தருவான். நான் கொண்டு போய் விற்க போறேன். என் நகையை நான் நகை கடையில கொடுத்து எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கிறேன், விற்கிறேன். விற்கும் போது போன வாரம் டேட்ல 14,450 ரூபா, 1,100 ரூபா கம்மி 1 கிராமுக்கு. வாங்குற ரேட்டுக்கும் விற்கிற ரேட்டுக்கும் 1,100 ரூபா கம்மி 1 கிராமுக்கு. இப்ப நான் ஜக்காத்தினுடைய கால்குலேட் பண்ணும்போது, இப்ப நான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன். உதாரணமா ஒரு 15 பவுன் என்கிட்ட இருக்கு. 15 பவுண்ட்ல 2.5% 3 கிராம். 3 கிராமுக்கு நான் காசு கொடுக்கணும். 3 கிராம் நகையே கொடுக்கணும். நகையை கொடுக்க மனசு இல்லை, இருக்கட்டும். இந்த நகைக்குள்ளான காசு கொடுக்க போறேன். இந்த காசு கொடுக்கும் போது 1 கிராம், 3 கிராமுக்கு நான் 1 கிராம் 15,550 கால்குலேட் பண்ணுமா, 14,450 கால்குலேட் பண்ணுமா? எந்த காசுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபுகஹாக்கள், ஃபகீஹுகள் சொல்றாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை வருது, மன்ஃபஅத்துன் லில் ஃபுகரா. எது ஏழைகளுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை கால்குலேட் பண்ணணும். எது ஏழைகளுக்கு பிரயோஜனமானது, நமக்கு பிரயோஜனமானது 1,100 ரூபாய் கம்மியா கொடுக்கிறது. கொடுக்கிறவங்க ஏழைகளுக்கு பிரயோஜனமானது 1,100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது. அப்புறம் நம்ம எதை கணக்கு வைக்கணும்னா 15,550ங்கிற இந்த வாங்குற ரேட்டை தான் நாம கணக்கு வச்சு கொடுக்கணும். சரி,
இப்போ அப்படி கொடுக்கும்போது, அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கும்போது நகைக்கு நகை தான். சில பேர் அந்த பிரச்சனைலாம் இதுல தான் வந்துச்சு. உதாரணமா என்கிட்ட ஒரு 15 பவுன் நகை இருக்குன்னு வச்சுங்களேன். நான் இந்த வருஷம் ஒரு 3 கிராம் அந்த காசு கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி அது யாருமே தங்கத்தை கொடுக்கறது இல்லை, காசு தான் கொடுக்குறோம். காசை கொடுத்துட்டேன். கொடுத்த பின்னாடி அடுத்த வருஷம் அதே 15 பவுன் இருக்கு. எக்ஸ்ட்ரா வாங்கவும் இல்லை, நல்லா பறக்கச் செய்யல, அல்ஹம்துலில்லாஹ் குறையவும் இல்லை, விற்க வேண்டிய சூழலும் வரல. அந்த 15 பவுன் அப்படியே இருக்கு என்கிட்ட. இப்ப நான் மறு வருஷம், போன வருஷம் ஆல்ரெடி இதே 15 பவுனுக்கு 3 கிராம கொடுத்து முடிச்சுட்டேன். கொடுத்துட்டு இப்ப இந்த வருஷம் அதே 15 பவுன் அப்படியே இருக்கு, மாறாம இருக்கு. ஆமா, எந்த நகை இருந்ததோ அதே நகை தான் இருக்கு, அப்படியே வச்சிருக்கேன். என்ன பண்றது? எவ்வளவு கொடுக்கணும்? திரும்ப 3 கிராம் கொடுக்கணும். என்னங்க அநியாயமா இருக்கு? இந்த 3 கிராம் தான் போன வருஷம் ஏற்கனவே கொடுத்தனே, திரும்ப 15 பவுன்ல இருக்கு, மறுபடியும் இன்னொரு 3 கிராமா கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, இந்த ஒரு வருஷ காலத்துல இதன் பக்கம் தேவையில்லாம அல்லாஹ் ஒண்ண வச்சிருக்கான்ல, அதுக்காக கொடுக்கணும். அந்த 3 கிராம கழிச்சிட்டு கொடுக்கலாமா? மீதி உள்ளதுக்கு கொடுக்க கூடாது. அப்ப நான் 3 கிராம் நகையே கொடுத்துட்றேன், கொடு, யார் வேணாண்டா. 15 பவுன் என்கிட்ட இருக்கு. நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, இந்த 15 பவுன் அடுத்த வருஷம் இருந்தா 3 கிராம் கொடுக்க வேண்டியது வருது. நான் அப்படி யோசிக்காம 3 கிராம் நகை தானே வாஜிபு ஜக்காத்துல, ஆமா 3 கிராம் கொடுத்துட்றேன், கொடு. மறு வருஷம் எவ்வளவு இருக்கும்? 14 பவுனும் 3 கிராம் போனா 5 கிராம், 14 பவுனு 5 கிராம் இருக்கும். அப்ப எவ்வளோ ஆகும்? ஒரு 2 கிராமும் சம்திங் ஆகும். அப்பவும் ஒரு 3 கிராம் கொடுக்குறோம்னே வச்சுக்குவோம். கொடுத்துட்டோம். மறு வருஷம் இப்ப நீங்க 3வது வருஷம் போகும்போது 1 பவுன் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. 8 கிராம் தானே ஒரு பவுனு, 9 கிராம் ஆயிடுமா? 1 பவுன் குறைஞ்சிரும். 3வது வருஷம் நான் ஜக்காத் கொடுக்கும்போது 15 பவுனுக்கு கொடுக்க மாட்டேன், 14 பவுனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா 1 பவுன் என்ன செஞ்சிருச்சு என்கிட்ட, குறைஞ்சிருச்சு. கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா அப்படி கொடுக்காம காசை கொடுத்தா கணக்கு வைக்க கூடாது. நான் 3 கிராமுக்கு காசு கொடுத்துருக்கேன், அப்ப இதுல 3 கிராம் குறைஞ்ச மாதிரி, இன்னொரு 3 கிராமுக்கு காசு கொடுத்துட்டேன், இன்னொரு 3 கிராம் குறைஞ்ச மாதிரி, இன்னொரு 3 கிராம் கொடுத்துட்டேன், அப்போ 1 பவுன் குறைஞ்ச மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் ஜக்காத்தை தவிர, அப்ப நம்ம தங்கத்தையே கொடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கலாமே தவிர என்ன செய்யக்கூடாது? தங்கத்தை வச்சுக்கிட்டு காசை கொடுத்தா மறுமறு வருஷங்கள்ல அதை என்ன செஞ்சுட்டு போகக்கூடாது, கழிச்சுக்கிட்டே போகக்கூடாது. சரி, அந்த 3 கிராமுக்கு உண்டான காசு கொடுத்தோம்ல, ஆமா, இப்ப அந்த 3 கிராமுக்கு உண்டான காசுக்கு மறு வருஷம் ஜக்காத் கொடுக்க போறோமா? இல்ல. அப்ப காசு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தானே கொடுக்க போறோம். அப்ப இந்த 3 கிராமுக்கு உண்டான காசு கழிஞ்சது தானே, ஒவ்வொரு வருஷம் கழிய தானே செய்து. நல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி யோசிக்கும் போதுதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே நகைக்கு பல தடவை திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்குறமேன்னு தோணுது. இல்ல, நம்ம அப்படி யோசிக்கிறதே தப்பு. இந்த நகைக்குண்டான 3 கிராமுக்கு உண்டானதை கொடுத்தோம்ல, கொடுத்தது அந்த காசு போச்சு. திரும்ப அந்த காசுக்கு இப்ப 15,000 ரூபான்னு சொன்னா 45,000 ரூபாய் ஆச்சா? 45,000 ரூபாய் 3 கிராமுக்கு உண்டான பணம் கொடுத்தோம்ல, இந்த 45,000 ரூபாய்க்கு மறு வருஷம் ஜக்காத்து கொடுக்க போறோமா? இல்ல. அடுத்த வருஷம் என்ன காசு இருக்கோ அதுக்கு தான் கொடுக்க போறோமே தவிர இது கொடுக்க போறது இல்லை. அப்போ அந்த காசுக்கு ஜக்காத்தை எதை கொடுத்தோமோ அதுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத் கொடுக்கறதுன்ற பிரச்சனை இல்லவே இல்லை. நம்ம 3 கிராம் காசை கொடுத்துட்டு 3 கிராம் தங்கம் வாங்கி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். மறு வருஷம் இன்னொரு 3 கிராம் கூடுது, மறு வருஷம் இன்னொரு 3 கிராம் கூடுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா குறைஞ்சிருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரே பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உண்டான கேள்வியே நமக்கு முதல்ல என்ன செய்யாது, வராது. இது தங்கம். தங்கத்தை பொறுத்தவரை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை சாதாரணமாக அணியக்கூடிய நகைகள் எப்பவுமே வீட்டில் போட்டுட்டு இருப்பாங்க. தாலி செயின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அது கழட்டவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு காப்பு, 2 காப்பு போட்டிருப்பாங்க, 2 அது இதுக்கு பேர் கம்மல், 2 கம்மல் போட்டிருப்பாங்க, 1-2 மோதிரம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்பவும் போட்டுட்டு இருக்கிறது. 100 பவுன் அவ வீட்லேருந்து போட்டு வந்தது, 50 பவுன் அவ வாப்பா வீட்டிலேருந்து போட்டு வந்தது, அதை எப்பவும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போட மாட்டாங்க. அதை எப்போ போடுவாங்கன்னா எங்கேயாவது விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு போனா மட்டும் போட்டு போய் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு காட்டிட்டு திரும்ப கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, அடைச்சி வச்சிருவாங்க.
இந்த நகை அடைச்சி வைக்கிற நகை. இப்ப சாதாரணமா டெய்லி யூஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டெய்லி யூஸ் பண்ற நகை, இதுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜகாத்து தேவையில்லை. இதை தனியாக்கிடலாம். உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க, 20 பவுன் நகை உங்கள்கிட்டயா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, என் பொண்டாட்டிட்ட இருக்குன்னு வச்சுக்கோமே. 20 பவுன் நகை என் ஒய்ஃப்ட இருக்கு. என் ஒய்ஃபினுடைய 20 பவுன் நகையில சாதாரணமா ஒரு 10-12 பவுனு யூஸ் பண்ற நகை, ஒரு தாலி செயின் போடுவாங்க, இது போடுறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. இந்த 12 போக எக்ஸ்ட்ரா அந்த கல்யாணத்துக்குன்னு போட்டு போறதெல்லாம் ஒரு 8 பவுன் இருக்கு. அதுதான் சேமிப்பு நகை. அந்த சேமிப்பு நகை எவ்வளோ இருக்கு? 8 பவுன் இருக்கு. இப்போ என் ஒய்ஃப்ட 20 பவுன் நகை இருக்கு, ஆனா ஜக்காத்து கடமை இல்லை. ஏன் ஜக்காத் கடமை இல்லைன்னா 11 பவுன் இருந்தாதான் ஜக்காத் கடமையாகும். இவங்க போட்டது போக மீதி இருக்கிறது 8 பவுன் தான் இருக்கு. இது இன்னும் 3 பவுன் வந்தாதான் ஜக்காத் கடமையாகும். அதனால ஜக்காத் கடமை இல்லை. ஹனஃபி மதஹபை சார்ந்தவங்களாக இருந்தா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, போடு போடாம போ, எப்படி வச்சிருந்தாலும் நகை தான், தங்கம் தான். தங்கம் இருந்தா இப்போ வெறும் 11 பவுன் தான் இருக்கு, ஆல்ரெடி 6 பவுன் போட்டிருக்காங்க, 5 பவுன் தான் சேமிப்பிலே இருந்தாலும் இதையும் அதையும் சேர்த்து 11 பவுன் வந்தா அதுக்குண்டான காசை, அதுக்குண்டான நகையை ஜக்காத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கு அந்த 1ஆம் தேதி மார்ச் 1 அந்த டேட்டின் படி ஒரு 11 பவுனு நகை இருந்திருந்தா 2 கிராம் 250 மில்லி, 2 கிராம் 250 மில்லி நகை கொடுக்கணும். அதனுடைய ரேட்டு 34,987 ரூபா 50 பைசா. ஏன்னா இப்போ ரேட்டு 15,550 ரூபா இருக்கிறதுனால இதே ரேட்டு 2024 6,185 ரூபா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6,185 ரூபா, இப்போ 15,550. அதுக்கு முன்னாடி சொல்லவா, ஆச்சரியமா நமக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளவு கம்மியா இருந்தது, இவ்வளவு ஏறி இருக்கு. மார்க்கம் எவ்வளவு அழகா கணிச்சிருக்கு பாருங்களேன். ஜக்காத் கடமையாகிறதுக்கு பணத்தை வேல்யூவா வைக்கல. உங்ககிட்ட 20,000 ரூபா இருந்தா நீ ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. இப்ப நீங்க இந்த 2 வருஷத்துல பார்த்தா நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். 2023 இப்ப சரி, இது முடிச்சிருவோம், இந்த சாப்டரை முடிச்சுட்டு அடுத்து போவோம். தங்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எவ்வளவு வச்சிருந்தா எப்படி கொடுக்கணும். இப்ப எதுல எங்க நிப்பாட்டின 11 பவுண்ட் இருந்தா 2 கிராம் 250, 34,987 ரூபா 50 பைசா. 12 பவுண்ட் இருந்தா 2 கிராம் 400 மில்லி, 37,320 ரூபா. 13 பவுண்ட் இருந்தா 40,430. 15 பவுண்ட் இருந்தா 3 கிராம் கொடுக்கணும், 46,650 ரூபா. இப்படி ஒவ்வொரு பவுனுக்கும் 200 மில்லி கிராம் ஜக்காத் வரும். ஒவ்வொரு பவுன் கூட 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 ஜக்காத் எவ்வளவு கூடும்? 200 மில்லிகிராம் கூடும். அப்படி 200 மில்லிகிராம் கூடனா 5 பவுன், ஒவ்வொரு 5 பவுனுக்கும் 1 கிராம் கூடும். 15 பவுன் இருந்தா 3 கிராம், 20 பவுன் இருந்தா சொல்லுங்க 4 கிராம், 25 பவுன் இருந்தா 5 கிராம். இப்படி ஒவ்வொரு 5 பவுனுக்கும் 1 கிராம் கூடிக்கிட்டே போவோம். நம்மளுடைய ஜக்காத்துடைய டேட் என்னவோ அந்த டேட்ல 1 கிராம் தங்கம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணி காசை கொடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளி பிளஸ் பணம், காசு. வெள்ளியை பொறுத்தவரை அதே மார்ச் 1ஆம் தேதி இப்போ இந்த போன வாரம் 1 கிராம் 320 ரூபா. 1 கிராம் வெள்ளி 320 ரூபா. இன்னைக்கு ரேட்டு 270 ரூபா, 50 ரூபா குறைஞ்சிருக்கு. 1 கிராமுக்கு இன்னைக்கு 50 ரூபா குறைஞ்சிருக்கு. இதே போன வருஷம் 2025 114 ரூபா. 1 கிராம் வெள்ளி 114 ரூபா. 2024 1 கிராம் வெள்ளி 80 ரூபா, இப்போ 320 ரூபா. ஒரு வருஷத்துக்கு சரி அப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது. இப்ப பாருங்களேன், நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா 2024 80 ரூபா 1 கிராம் மேனிக்கு 612 கிராம் வெள்ளியினுடைய ரேட்டு 49,306 ரூபா 25 பைசா, 50,000 ரூபான்னு வச்சுக்குவோம். 2024
ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, செலவு பண்றாரு, தன்னுடைய செலவெல்லாம் போக 50,000 ரூபாய் பணம் ஒரு வருஷம் சேமிப்புல இருந்திருந்தா ஜகாத் கொடுக்கணும். 50,000 ரூபாய் இருந்தா கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு டேட், இந்த வருஷம் 320 ரூபா ஒரு கிராம் பிரகாரம் பார்த்தா 612 கிராமுக்கு 1,96,000 ரூபா, சுமார் 2 லட்சம் ரூபா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 50,000 ரூபா இருந்தாலே ஜகாத் கடமை. இந்த வருஷம் 2 லட்சம் ரூபா ஒருத்தட்ட ஒரு வருஷம் சேமிப்புல இருந்தாதான் ஜகாத்தே கடமை. ஏன்? பணத்தினுடைய வேல்யூ கூடியிருக்கு, தங்கம் வெள்ளியினுடைய வேல்யூ கூடியிருக்கு. கூட 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 என்ன ஆகுதுன்னா செலவு கூடுதல். நமக்கு கேஸு கூட்டிட்டான், 200 ரூபா கூட்டிட்டான், எல்லாமே கூடுதல்ல. அரிசி கூடுது, தக்காளி கூடு, இது கூட 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 மார்க். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த 50,000 ரூபாயே ஒரு லிமிட்டா கொடுத்திருந்தா மார்க்கம் என்ன ஆகும்? 50,000 ரூபாய் பணம் இருந்தாலும் செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு ஆகிருந்தா அப்ப இந்த வேல்யூ கூட கூட என்ன செய்யுது? இப்போ 50,000 ரூபாய் இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. 1,96,000 ரூபாய் அமௌண்ட். 1,96,000 ரூபாய் அமௌண்ட் கையில. இப்ப இன்னைக்கு ஒரு 50 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னா ஒரு 3,000 ரூபாய் குறைங்களேன். ஆக கிட்டத்தட்ட எல்லாம் அந்த ரேட் தான் வரும். 1,90,000 ரூபாய் வந்துடும் கிட்டத்தட்ட. அப்ப அவ்வளோ அமௌண்ட் ஒரு வருஷம் ஒருத்தர் சேமிப்புல இருக்கணும். இந்த சேமிப்பு அப்படிங்கிறது பல விதத்துல இருக்கலாம். ஒண்ணு பேங்க் டெபாசிட், பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற காசு. இன்னொன்னு பேங்க்லயே சேவிங் அக்கௌண்ட் இருக்கு, பிக்சட் டெபாசிட் இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, பிக்சட் டெபாசிட் அப்படின்னா நான் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, நம்முடைய ஃபுகஹாக்கள்லாம் ஒவ்வொன்றையும் யோசிச்சு நமக்கு உண்டான சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்சட் டெபாசிட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இருக்கிற அமௌண்ட்டை எடுக்க முடியாது. 5 வருஷத்துக்கு பிக்சட் டெபாசிட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் நான் மாசம் மாசம் கட்டுறேன் அப்படின்னா, நான் ஒரு வருஷத்துல அதை ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியாது. 5 வருஷம் முடிஞ்சாதான் எடுக்க முடியும். பிக்சட் டெபாசிட். சேவிங் டெபாசிட்ல என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நாளைக்கே அதுல எவ்வளவு எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்கலாம். இது சேவிங் அக்கௌண்ட். பிக்சட் டெபாசிட்ல என்ன பிரச்சனை வரும்னா, இதுல ஒரு நிபந்தனை வைப்பாங்க. எந்த அமௌண்ட் நம்மளுடைய புழக்கத்துல நாம அதை யூஸ் பண்றதுக்கு நம்மள்கிட்ட தகுதி இருக்கணும். தகுதி இருந்தாதான் ஜகாத் கடமைன்னு ஒரு வரி வரும். அப்ப இதுதான் பிக்சட் டெபாசிட். நம்ம யூஸ் பண்ண முடியலையே, அங்கேயோ இருக்கு. 5 வருஷம் முடிஞ்சால நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்ப இது யூஸ் பண்ண முடியாத பணத்துல இதை சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லும் போது, இல்ல இது யூஸ் பண்ற முடியாதுன்னா, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வரும்ல, வரும்போது 5 வருஷத்துக்கு சேர்த்து ஜகாத்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட இருக்கிறத எடுத்து அப்படியே கொடுக்குற மாதிரி ஆயிடும். இருக்கிற இடத்து இது எதுல இந்த பிரச்சனை வருதுன்னா, பிஎஃப்ல நல்லாவே இந்த பிரச்சனை வெளிப்படையா தெரியும். நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம்ல, ஒர்க் பண்ணும்போது பிஎஃப் பணம் பிடிக்கிறாங்க. பிஎஃப் பணம் பிடிச்சிட்டு தான் என்ன செய்யறான், நமக்கு மாச சேலரி கொடுக்குறாங்க. பிஎஃப் பணத்தை எப்ப ரிட்டர்ன் பண்றான் அப்படின்னா, நம்ம எப்ப ஆபீஸ் விட்டு வெளியில போறோமோ, வெளியில போகும்போது மொத்த அமௌண்ட்டையும் பண்ணி அதுக்கு அவன் வட்டி கிட்டி எல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட்டை நமக்கு மொத்தமா தர்றான் பிஎஃப் பணம். பிஎஃப் பணத்தை பொறுத்தவரை இடையில நினைச்ச நேரம்லாம் எடுக்க முடியாது. இதே பிக்சட் டெபாசிட் மாதிரி தான் அது. இதையும் 2ஆ பிரிக்கிறாங்க ஃபுகஹாக்கள். எடுக்கலாமா இப்போ? அப்ப அதுவும் பிரச்சனை இல்லை. அப்ப எடுக்கலாமா? அப்ப கண்டிப்பா கொடுக்கணும். பிஎஃப் பணத்துக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப கூட கொடுக்கலாமா வேணாமா அந்த யோசனைலாம் இருக்கு. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, இல்ல சப்போஸ் நீங்க இப்படி நினைக்கிறீங்க, பிஎஃப் பணம் எனக்கு கையில வரல, நான் வந்தப்ப கொடுக்குறேன் அப்படின்னா, எத்தனை வருஷம் கழிச்சு வருதோ அத்தனை வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்கணும். சேர்த்து கொடுத்தா பிஎஃப் பணத்தை அப்படியே வாங்கி இப்படி கொடுத்துடணும், பேசாம வந்துடணும். அதை நினைக்கவே கூடாது நம்ம காசுன்னு. கிட்டத்தட்ட அப்படி வந்துடும். நீங்க ஒவ்வொரு வருஷம் சேர்த்துக்கிட்டே வாங்க, நமக்கு பிஎஃப் பணம் என்ன வாங்க போறோமோ அது மொத்தமா ஜகாத்து, முழுசா ஜகாத்து மூழ்கிற மாதிரி ஒரு சூழல் ஆயிடும். அப்போ நம்மள்ட இருக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ் எந்தெந்த விதத்தில் சேவிங்கா வச்சிருக்கோம்? நம்ம பேங்க் டெபாசிட்டா வச்சிருக்கிறோமா அல்லது மற்ற விவகாரங்களை வச்சிருக்கிறோமா? இப்போ இந்த காலத்துல இப்ப என்ன செய்யறாங்க, நிலம் வாங்குறாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட என்கிட்ட உங்களை சொன்னா கோச்சிக்குவீங்க, அதனாலதான் நான் என்கிட்ட என் மனைவிட்ட உங்க மனைவிட்ட 10-20 பவுன் இருக்குன்னா கோச்சிக்க மாட்டீங்க. ஏன் ஜத்து உங்களுக்கு இந்த வம்புன்னு? அதனால நான் என்னையே சொல்லிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு சொந்த வீடு இருக்கு.
இப்போ என்கிட்ட இன்னொரு அமௌண்ட் வந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன செஞ்சேன், இன்னொரு நிலத்தை வாங்கினேன். ஒரு நிலம் ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கு, போதுமான வீடு, அல்ஹம்துலில்லாஹ். இது எனக்கு தேவையில்லாதது, எக்ஸ்ட்ரா தான். ஆனால் இதை நான் ஏன் எந்த நியத்தில் வாங்குறேன் அப்படின்னா, சரி நாளைக்கு நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும், பிள்ளைங்களுக்காக. இதை நான் அடுத்து விற்கணும்னு நினைச்சு வாங்கல. எதுக்காக வாங்குறேன்? என் சொந்த யூஸுக்காக வாங்குறேன். சொந்த யூஸுக்காக வாங்க. நீங்க நினைக்கலாம் புள்ளை இருக்கு அதனால பிள்ளை கொடுக்கலாம்னு நினைச்சு வாங்குறீங்க. பிள்ளை இல்லைன்னா என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. பிள்ளையே இல்லைன்னாலும் சரி, என் சொந்த யூஸுக்குன்ற நீயத்துல தான் நான் அதை வாங்குறேன். ஒரு இடம் இல்லை, 9 இடம் வாங்குறேன் வச்சுக்கோ. ஒரு சொந்த வீடும் இருக்கு, 9 இடம் நிலத்துக்கு மேல நிலத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கேன், டெபாசிட் பண்ணிட்டே இருக்கேன். அதுல ஃபுல்லா என்னுடைய காசை எல்லாத்தையும் அதுல கொண்டு போய் டெபாசிட் பண்றேன். ஒண்ணுக்கு 9 இடம் வாங்கிட்டேன். 9 இடத்தையும் சொந்த தேவைக்குன்னு தான் வாங்கினேன், விற்கணுன்ற தேவைக்கு வாங்கல. அப்படின்னா இது சேமிப்பா இருந்தாலும் இந்த நிலம் எதுக்குமே ஜகாத் கொடுக்க தேவையில்லை, சொந்த காசுக்கு, சொந்த இடத்துக்கு. ஆனா இப்போதைக்கு சும்மா கையில காசு இருக்கு, வீணா போயிடும், இதை வாங்கி வைப்போம், கொஞ்சம் லோக்கல் ஏரியா தான், மோசமான ஏரியா தான், இங்கெல்லாம் நாம போய் வீடு கட்டலாம் இருக்க மாட்டோம், ஆனா காசு சேஃப்டி ஆயிடும், இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 வருஷமா 5 வருஷமா போன பின்னாடி வேல்யூ கூடும்போது வித்துடலாம் அப்படின்னு நிலத்தை வாங்கினேன். எந்த எண்ணத்துல வாங்கினேன்? விற்கணுன்ற எண்ணத்துல வாங்கியிருந்தா இந்த நிலம் என்னுடைய வியாபார பொருள் மாதிரி ஆயிடும். இப்ப இந்த நிலம் ஒரே ஒரு நிலம் என்கிட்ட இருந்தாலும் அதுக்கும் நான் ஜகாத்து கொடுக்கணும். சொந்த இடம் வாங்கினா 9 இருந்தாலும் ஜகாத்து கொடுக்க வேணாம். ஆனா விற்பனைக்குன்னு சொல்லி ஒரு இடம் வாங்கினாலும், நான் இதை நாளைக்கு விற்க போறேன்ற எண்ணத்துல ஒரு இடம் வாங்கினாலும் அதுக்கு உண்டான ஜகாத்து அமௌண்ட் எவ்வளோ என்ன எதுன்னு வேல்யூ பார்த்து அந்த வேல்யூக்கு உண்டான ஜகாத்தை கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணுன்ற நிலைமை வருது. அப்ப அதே மாதிரி இப்போ இந்த ஷேர் மார்க்கெட், அதிகமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பலதும் இருக்கு, ஹலாலும் இருக்கு, ஹராமும் இருக்கு. ரொம்ப பேர் எதுல சேர்றோம்னு தெரியாம கூட சேர்ந்து வச்சிருக்காங்க. அது என்ன கம்பெனி, என்ன செய்யுது, அந்த கம்பெனி மூலமா என்ன, எதுவுமே தெரியாம ஷேர் மார்க்கெட்ல சேர்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நம்முடைய அமௌண்ட்டும் சேமிப்பு தான். ஷேர் மார்க்கெட்ல நமக்கு நம்ம காசுனுடைய வேல்யூ, நம்மளுடைய ஜகாத் டேட் இருக்குல்ல, இந்த ஜகாத்துடைய டேட் அன்னைக்கு நம்முடைய ஷேர் வேல்யூ என்னன்றதை பார்த்து கணக்கு பார்த்து அந்த ஷேர் வேல்யூக்கு ஜகாத் கொடுக்கணும். தங்கம் வாங்கி வைக்கிறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்ல, கோல்டு இருக்கு, கண்ணுக்கே தெரியல, இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு தெரியல, காசு மட்டும் நம்ம அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், இருக்குதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு, மெசேஜ் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கு, தங்கமே இல்லை. நான் இதை விற்கணும்னு நினைச்சா இன்னொருத்தருக்கு மாத்தி விடுறேன், அவனுக்கு நான் மாத்துறேன், இங்கேருந்து பொருள் அங்க போன மாதிரி அவன் எனக்கு அமௌண்ட் கொடுத்துடுறான், அவனுக்கு அந்த மெசேஜ் போயிடுது, ஆனா தங்கம் போகல. இது சேமிப்பு தான். என்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ, என்ன காசு இருக்கோ, அந்த காசுக்கு உண்டான வேல்யூ என்னவோ அதுக்கு உண்டான ஜகாத்தை நான் கொடுத்தாகணும். இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேமிப்பு எத்தனை வகையில வேணா இருக்கலாம், எந்தெந்த விதத்துல வேணா இருக்கலாம். என்கிட்ட 11 இப்போ 2 லட்சம் ரூபாயா அமௌண்ட் சுமார், நான் பேங்க் அக்கௌண்ட்ல 50,000 ரூபா தான் இருக்கு. எனக்கு ஒரு வருஷம் சேமிப்பா நான் எடுத்தது போக 50,000 ரூபா தான் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. ஒரு 50,000 ரூபா ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஒரு 1 லட்சம் ரூபா இந்த ஆன்லைன் கோல்டு பிசினஸ்ல இருக்கு. சில பேர் இப்படியும் வாங்குறாங்க, சில நகைக்கடையில மந்த்லி சீட் போடுறது அப்படின்னு சொல்லி ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸ்கீம் காசு போடுறாங்க, அதுல மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டிக்கிட்டே வர்றாங்க. அதுல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த வருஷம் முடிஞ்ச உடனே எவ்வளோ இருக்கோ, இதுல பல ஸ்கீம் இருக்கு. நான் இப்ப காசு கொடுக்குறேன், இப்ப நான் ஒரு 20,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1 கிராமுக்கு உண்டான நகையே ஒதுக்கி வச்சிடுறாங்க. சில இடத்துல இருக்கு கேஷை ஆட் பண்ணிட்டே போவாங்க, கேஷ் எவ்வளோ கட்டுறனோ அதை ஆட் பண்ணிட்டே போய் எப்ப எனக்கு ரிட்டர்ன் பண்ண போறாங்களோ அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன தங்கமோ அதை தருவாங்க. அதுவும் இருக்கு ஸ்கீம். இன்னொரு ஸ்கீம் என்ன சொல்லுது, இப்ப நான் என்ன அமௌண்ட் கொடுக்குறேனோ இந்த அமௌண்ட்டுக்கு தங்கம் எவ்வளோ கிடைக்குமோ அந்த தங்கத்தை என்னுடைய பேர்ல ஆட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு உனக்கு 1 கிராம் தங்கம், இன்னொரு மாசத்துல கட்டுற 5 கிராம் தங்கம். இதுவும் சேவிங். இப்ப என்ன செய்யணும்னா
இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். எனக்கு 50,000 ரூபாய் தான் பேங்க் சேவிங் இருக்கு, 50,000 ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு, ஒரு 1,00,000 ரூபாய் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்தா 2,00,000 ரூபாய். இப்ப எனக்கு ஜகாத் கடமையா? கடமை. இப்ப நான் அதனாலதான் சொல்றேன், தனித்தனியா நம்முடைய சேவிங் மூணு தான். ஒண்ணு தங்கமா இருக்கட்டும், அல்லது வெள்ளியா இருக்கட்டும், அல்லது பணமா இருக்கட்டும். பணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த பணம் எந்த வகையில சேமிப்பா இருந்தாலும் அது என்னுடைய சேமிப்பு தான். அது எல்லாம் சேர்த்து 2,00,000 ரூபாய் ஒரு வருஷம் என்னுடைய சேவிங்ல இருந்தா நான் ஜகாத் கொடுக்க வேண்டிய தகுதிக்குள்ளவனாக என்ன செஞ்சிருவேன்? மாறிடுவேன் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதுலயும் அதே மாதிரி 2.5%, அது 20,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்ப 20,000 ரூபாய்க்கு வேலையே இல்லையே, 20,000 தான் ஜகாத் கடமையே இல்லையே. அது 20,000 ரூபா கூட இருந்துச்சு ஒரு காலத்துல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் கணக்கு வச்சிருக்கேன். அப்பெல்லாம் 20,000 ரூபா தான் 612 கிராம் வெள்ளியினுடைய ரேட்டு. இப்ப 2,00,000 ரூபா. 2,00,000 ரூபா இருந்தா 5,000 ரூபாய் ஜகாத் கொடுக்கணும். 2,50,000 ரூபா இருந்தா 6,250. நீங்க எல்லாம் கணக்கு தெரிஞ்சவங்க அப்படியே போட்டுக்குங்க. 4,00,000 ரூபா இருந்தா 10,000 ரூபா. அதுக்கு மேல எவ்வளவு வருதோ 2.5%. அப்படி இல்லைன்னா மொத்த அமௌண்ட் என்னவோ அமௌண்ட்டை போட்டு 40ஆல வகுத்தா என்ன தொகை வருதோ அதுதான் ஜகாத்துடைய காசு. சதவிகிதம் தெரியல அப்படின்னா, 2.5% நமக்கு தெரியல அப்படின்னா 40,000 ரூபான்னு போடுங்க, 4,00,000 ரூபா போடுங்க. 4,00,000 ரூபா போட்டு வகுத்தல் 40ன்னு போடுங்க, எவ்வளவு வரும்? 10,000 ரூபா வரும். சரியா? தப்பா சொன்னா மாத்தி கொடுத்துருங்கப்பா, வம்பா பிடிப்பது. 10,000 ரூபா வருது. 10,000 ரூபா தான் ஜகாத்தினுடைய வேல்யூ. சரி, இப்போ அடுத்து இப்ப நம்ம இந்த 2 மொத்தம் 3 சொல்லிட்டேன். 3லையும் எது எதுல ஜகாத் வாஜிப் ஆகுதுன்ற விஷயத்தை சொல்லிட்டேன். வியாபார பொருள் 3வது முக்கியமான விஷயம், நமக்கு தேவையானது. நம்ம கடை வச்சிருக்கோம், கடையினுடைய வியாபார பொருட்கள். வியாபார பொருளை எப்படி கணக்கெடுக்கிறது? ஸ்டாக் எடுக்கிறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படி ஏதாவது ஒரு டேட் வச்சு ஸ்டாக் எடுக்கிறோம்ல, அப்படி அதே மாதிரி தான் ஜகாத்துக்கும் ஜகாத்துடைய டேலையும் ஸ்டாக் எடுக்கணும். ஸ்டாக் எடுக்கும்போது இப்ப நாம ஒரு பொருளை ஒரு வேல்யூக்கு வாங்கியிருப்போம். ஒரு பொருளை நான் வாங்கினேன், வாங்கும்போது அதனுடைய ரேட்டு 100 ரூபா. 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்குறேன், வாங்கி அதை 150 ரூபாய்க்கு நான் விற்பேன். அதுதானே வியாபாரம். வாங்கி அப்படியே விற்க முடியும்? 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 150 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்ப நான் ஜகாத்தினுடைய வேல்யூ கணக்கு பார்க்கும்போது இந்த 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இருக்கு, என் கடையில இருக்கு. இதுக்கு நான் வேல்யூ போடணும். இதுக்கு எவ்வளவு ரேட் வேல்யூ போடணும்? நான் இந்த 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினது போன மாசம், ஒரு மாசம் விற்காம அப்படியே கடையிலே இருக்கு. இப்ப அந்த பொருளுடைய வேல்யூ கூடி இருக்கு. இப்ப அந்த பொருளை, அதே பொருளை நான் போய் வாங்கினா ஹோல்சேல் மார்க்கெட்ல, நான் விற்பனைக்காக வியாபாரத்துக்காக போய் வாங்கினா அதனுடைய ரேட்டு 150. நான் வாங்கும்போது 100, இப்ப 150. இப்ப நான் விற்கிற ரேட்டு 200. இப்போ நம்ம கடையில உள்ள அந்த பொருளுக்கு எந்த ரேட்டை போடணும் ஜகாத்? இப்ப அதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அந்த ரேட்டை போடணும். 200 ரூபாயும் போட தேவையில்ல, 100 ரூபாயும் போடக்கூடாது. 150 ரூபா மார்க்கெட் வேல்யூ. நான் வாங்கினா இப்ப எவ்வளவு வாங்க போறேன்? 150 ரூபாய்க்கு. அந்த 150 ரூபா தான். ஏங்க என்ன அநியாயமா இருக்கு, நானே 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், நீங்க 150 ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்க சொல்றீங்க. இப்ப வாங்கினா 150 ரூபா தானே, இப்ப அதை 100 ரூபாய்க்கே விற்பேன். நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்படின்னு. இப்ப மார்க்கெட் வேல்யூ 150 ரூபா. சரி, 120 ரூபாய்க்கு கொடுப்போமா? மனசு வருமா? மார்க்கெட் வேல்யூவோட கம்மியா கொடுக்க மாட்டோம்ல, மார்க்கெட் வேல்யூ விட ஜாஸ்தியா வச்சுதான் கொடுக்க போறோம். அப்ப அதுதான் அதனுடைய ரேட்டு. சரி, இப்போ மொத்த சரக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கணக்கெடுத்துட்டோம். கணக்கெடுத்த பின்னாடி நாம அந்த மொத்த சரக்குல இருந்து 2.5% எவ்வளவோ அதை கொடுப்போம். நம்மள்கிட்ட இப்போ பொருளாதாரத்துல, இந்த வியாபாரத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, கொடுத்தது வராம இருக்கிறது, வாங்கினதை நம்ம கொடுக்காம இருக்கிறது. இந்த 2 பிரச்சனை இருக்கு. எல்லா கடை வியாபாரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அது ஹோல்சேல் வியாபாரியா இருந்தாலும் சரி, ரீட்டைல் வியாபாரியா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நம்மள்ட்ட கடை வாங்கிட்டு போயிடுறாங்க. கடை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு அமௌண்ட் இருக்கு. நாம ஹோல்சேல் கடையில பணம் எடுத்திருக்கோம், மொத்த அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறது இல்லை. அதிகமா ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம், 30% அமௌண்ட் கொடுக்குறோம், 70% அமௌண்ட்டை அவன் மாசம் வந்து வாங்குறான், வாரம் வந்து வாங்குறான். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கழிக்கிறோம், அந்த பொருளுக்கு உண்டானதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கழிக்கிறோம். இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த
பொருளே எனக்கு சொந்தமானது இல்லை. என் கடையில 2 லட்சம் ரூபாய்க்கு நான் பொருள் வச்சிருக்கேன். இந்த 2 லட்சம் ரூபாய் பொருள்ல 1.5 லட்சம் ரூபாய் என் அமௌண்ட், நான் காசு கொடுத்துட்டேன். மீதி 50,000 ரூபாய் நான் காசே கொடுக்கல. காசு கொடுக்காம நான் காசு தர்றேன்னு வாரம் அமௌண்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன், அல்லது மாசத்துல ஒரு தடவை அவருக்கு காசு கொடுக்குறேன். ஆனா இந்த 50,000 ரூபாய் பொருள் நான் கடையில இருந்து வாங்கி வச்ச பொருள் தான், காசே இன்னும் கொடுக்கல, எனக்கு சொந்தமான பொருளாவே ஆகல. இப்ப இந்த சொந்தமாக ஆகாத பொருளுக்கும் சேர்த்து ஜகாத் கொடுக்கணுமா? இதுலயும் 2 பிரச்சனை இருக்கு. சில இடங்கள்ல நான் விசாரிச்சு பார்த்தேன், அவங்க என்ன செய்யறாங்க, சில பொருட்களை ஹோல்சேல்ல வாங்குறாங்க. ஒரு 10 மொபைல்னு வச்சுக்கோமே, ஒரு 10 மொபைலை வாங்குறாங்க, காசே கொடுக்கறது இல்லை. 10 மொபைல் இப்ப என்கிட்ட இருக்கு. 10 மொபைலை வாங்கிட்டு இதை விற்கிறாங்க. விற்கும் போது 3 மொபைல் விற்கிது, 5 மொபைல் விற்கிது, மீதி 5 மொபைல் என்கிட்ட ஸ்டாக் நிற்கிது. நான் 5 மொபைல் விற்கவே இல்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 5 மொபைலை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இந்தப்பா விற்கல, எது வித்துச்சோ அதுக்குண்டான காசு தான். 5 மொபைல் தான் வித்திருக்கு, வித்த 5 மொபைலுக்கு உண்டான காசு எவ்வளவோ அந்த காசை கொடுத்துட்டு 5 மொபைலை அப்படியே திருப்பி கொடுத்துட்றாங்க. இதுவும் ஒரு வியாபாரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது, இது நம்ம பொருளே இல்லையே. இப்படி இருந்தா இது என்ன வியாபாரம்னா, அவர்கிட்டேருந்து நாம வாங்கி விற்கிறோம், விற்கிறதுல லாபம் மட்டும் நமக்கு, எவ்வளவு எக்ஸ்ட்ரா வைக்கிறோமோ அந்த லாபம் மட்டும் நமக்கு, அதனுடைய தொகை என்னவோ அதை முன்னாடியே என்ன செஞ்சிடறோம். உதாரணமா ஒரு 20,000 ரூபாய் ஒரு மொபைலை வாங்குறேன்னா, அவர் எனக்கு என்ன சொல்லி தருவார்னா, 20,000 மொபைலை 25,000 ரூபான்னு சொல்லி தர்றாரு. நான் 30,000 ரூபாய்க்கு விற்கிறேன். விற்கும் போது 5,000 ரூபாய் எனக்கு லாபம். ஆனா 25,000 ரூபாய் பொருளுக்கு நான் காசே கொடுக்கல, வாங்கின வித்த, அவ்வளவுதான். வித்த பிறகு இதனுடைய லாபத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு பொருளை கொடுத்துடுறேன். ஆனா ஒருவேளை இந்த பொருள் விற்காம போனா இதை அப்படியே நான் ரிட்டர்ன் பண்றேன், அவர் வாங்கிக்கிறார். இப்ப நான் வியாபாரியே இல்லை. இப்ப என்னுடைய கடையில நான் வேல்யூவே போட முடியாது. நான் அநியாயத்துக்கு 10 மொபைலுக்கு வேல்யூ போட்டு ஜகாத் கொடுக்க முடியுமா? 10 மொபைல்ல 5 மொபைல் நின்றுச்சுன்னா திரும்ப அப்படியே நான் கொடுக்க போறேன். இந்த 5 மொபைல் எனக்கு சொந்தமானதே இல்லையே. அப்ப வித்த பிறகு என்கிட்ட என்ன காசு வந்ததோ அந்த காசை நான் செலவு பண்ணிட்டா தேவையில்லை, சேர்த்து வச்சிருந்தா அதுக்குண்டான ஜகாத்து கொடுக்க போறேன், வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அதிகமான வியாபாரம் அப்படி கிடையாது. இது ஒரு சிலர் செய்யற வியாபாரம். அதிகமான வியாபாரம் 10 மொபைலை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு, நீ வித்துக்க விற்காம போ, அதை பத்தி அவனுக்கு பிரச்சனை இல்லை. 10 மொபைலுக்கு உண்டான கேஷை கொடுத்தாகணும். நீ விற்கல அப்படின்னா உன் தலையெழுத்து. திடீர்னு ரேட்டு குறைஞ்சிச்சு, உன் இஷ்டம், அது நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கும் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் மொபைல்னு சொல்றதுனால நீங்க பொருளை வச்சுங்க, அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், இப்படி யோசிங்க. பருப்பு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும், 10 கிலோனா ஒரு மூட்டை பருப்பு நிக்குதுப்பா, எடுத்துக்குப்பா அப்படியே சொல்றோம் இல்ல. அப்ப எப்படி வாங்குறோம் அப்படின்னா, பொருளை வாங்குறோம், ஆனா கேஷ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம். ஆனா பொருள் நமக்கு சொந்தமானதுதான். நான் காசே கொடுக்கல, ஆனா எனக்கு தான் அது சொந்தமானது, நான் தான் வித்தாகணும், வேற வழியே கிடையாது. இப்ப இந்த பொருள் ஏன் பொருளா ஆயிடுச்சு, இந்த பொருள் ஏன் பொருள் ஆயிடுச்சு, இதுக்கும் சேர்த்து வேல்யூ பார்த்து தான் ஜகாத்தை கொடுத்தாகணும். வர்ற கடன், கொடுக்குற கடன், இந்த 2 சொல்லி முடிச்சுக்கிறேன். வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா பின்னாடி நீங்க கேட்டுங்க. ஒவ்வொரு வருஷமும் வேற வேற விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. 2 விஷயம் இருக்கு. என்கிட்ட 2 லட்சம் ரூபா பணம், இந்த அதாவது அமௌண்ட் எல்லாம் பார்த்தா என் கடையில 2 லட்சம் ரூபா இருக்கு. 50,000 ரூபா எனக்கு வர வேண்டியது இருக்கு, கடன் வர வேண்டியது இருக்கு. நான் ஒருத்தருக்கு 50,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த 2 இருக்கு. இப்ப நான் எவ்வளவுக்கு ஜகாத் கொடுக்கணும்? 2 லட்சம் ரூபா கடையில இருக்கு, 50,000 ரூபா என் காசு தான் வரணும், 2.5 லட்சம் ரூபா ஆச்சு. 50,000 ரூபா நான் கொடுக்கணும். இந்த 50,000 ரூபாய் கழிச்சிட்டு வர வேண்டிய 50,000 ரூபாயை சேர்த்து 2.5 லட்சத்துக்கு ஜகாத்தா, வர்றது கொடுக்கறது 2யுமே விட்டுட்டு இப்ப என்ன இருக்கோ இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத்தா அப்படின்னா, நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கொடுக்கறத பத்தி யோசிக்காத, கொடுக்க போறியா? இப்ப 2 லட்சம் ரூபா இருக்கா? இருக்கு. 50,000 ரூபாய் கொடு. இல்ல அது இஎம்ஐ, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். இஎம்ஐ தானே, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும்ல, அப்ப அதை கணக்குல செய்யாத, விடு. இது 50,000 ரூபாய் வரணும், வர்றது உன் காசு தானா? ஆமா, அப்ப அது கொடு, இன்ஷா அல்லாஹ் திரும்பி வரும். கொடுக்காம விட்டா வராமையே போயிடும். சில கடன் என்ன செய்யுது, வராமையே போயிடுது இல்ல, அதனால ஜகாத்தை கொடுத்துரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க,
ரொம்ப கஷ்டப்படாதீங்க, பாவம், ஒரு வருஷத்துக்கு உண்டான கணக்கு போடுங்க. உங்கள்ட்ட 50,000 ரூபா வர வேண்டியது இருக்கு. 50,000 ரூபால இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த ஜக்காத்துக்குள்ள எவ்வளோ வரும்? ஒரு 30,000 ரூபா வந்துடும். 20,000 ரூபா இன்னும் ஒரு வருஷம் தாண்டும் அப்படின்னு அந்த 30,000 ரூபாயை உன் கணக்குல சேர்த்துக்க. 20,000 ரூபாயை விட்டுரு. நீ கொடுக்கணும்னு சொன்னல, ஒரு வருஷத்துல அடுத்த ஜக்காத்துக்குள்ள எவ்வளவு கொடுப்ப? இந்த 50,000 ரூபால 50,000 ரூபால ஒரு 20,000 ரூபா கொடுப்பேன். 30,000 ரூபா ஒரு வருஷத்தை தாண்டும். அப்ப 20,000 ரூபாயை மட்டும் கழிச்சிட்டு மீதி இருக்கிற 2,10,000 ரூபாய்க்கு மட்டும் என்ன செய்ய ஜக்காத்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், ஜக்காத்தை கொடுக்குறோம். எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளோ அதிகமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குறைச்சிதான் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்குண்டான நன்மை கணக்கு இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடுவு ரோட்டில் நம்ம நிற்கணும்னு சொல்ல வரல. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளோ கொடுக்கணுமோ தேவைக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். கண்ணியத்துக்குரிய அப்துல் ரஹ்மான் அஸ்தர் இருந்தாங்க. மொபைல் இதுக்கெல்லாம் மோட்டர் பைக்கெலாம் தேவையில்லை. ஆனால் அசர்த் என்ன செய்வாங்கன்னா பைக் வச்சுருந்தாங்க, ஆக்டிவாக்கு வேல்யூ பார்த்து அதுக்கு ஜக்காத் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், இது தேவையே இல்லையே, ஏன் கொடுக்குறீங்கன்னு. இப்போ அசர் சொன்ன வார்த்தை, இதுக்கு தேவையில்லை தான், ஆனால் கொடுத்தா அதனால இதிலிருந்து வர்ற ஆபத்திலிருந்து அல்லாஹ் என்ன பாதுகாப்பான்ல, அதனால கொடுக்கு. தப்பா? கொடுத்தா ஹராமா? கொடுத்தா கூடாதா? கொடுக்கலாம்ல, அப்ப நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜக்காத் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஜக்காத்தை கொடுப்போம், வர வேண்டியது வரும் என்கிற நல்ல எண்ணத்துல நம்ம கொடுக்கும்போது தாராளமாக அல்லாஹ் நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தகுதி வாய்ந்தவன். இது குறிப்பிட்ட சில விஷயங்கள், சில சட்டத்திட்டங்கள், இதை மீறிய விஷயங்கள் உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு என்ன தேவையோ தனிப்பட்ட முறையில என்கிட்டயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஆலிம்கள்டையோ தெரிந்து விவரம் பெற்று ஜக்காத்தை முழுமையாக கண்டிப்பாக நிறைவேற்றணும். இல்லைன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா இதுதானே சேர்த்து வச்ச அப்படின்னு அதை உருக்கி, அதனாலேயே அந்த தங்கம் வெள்ளியை உருக்கி அதனாலேயே நம்முடைய விழா எலும்புகள்ல அல்லாஹ் சூடு போடுவான் அப்படின்னு குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. அதை அந்த காசு பணத்தை பாம்பாக உருவகம் கொடுத்து அந்த பாம்பு யார் ஜக்காத்து கொடுக்கலையோ அவங்கள தீண்டும் கொட்டும் என்று ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மோசமான காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜக்காத்தை முறைப்படி கணக்கிட்டு கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.